நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு தகவல். நம்ம ஊர்களில் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா இல்லாமல் அனாதை இல்லங்களில் கொண்டு போய் சேர்த்து விட்டுருப்பாங்க. ஒரு சில குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விபத்து மூலிமா அப்பா அம்மா இல்லை அப்படின்னு சொல்லிட்டுன்னா அவங்களையும் கொண்டு போய் அந்த அனாதை இல்லங்களில் சேர்த்து விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அனாதை இல்லங்களில் வாழக்கூடிய குழந்தைகள் எந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படின்றத பற்றின ஒரு சின்ன தகவல். அந்த அனாதை இல்லங்களில் வாழக்கூடிய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா பெற்றோர்களுடைய அன்பு, அரவணைப்பு, பாதுகாப்பு, அந்த பாசம் இது எல்லாம் இல்லை அப்படின்றதுனால அந்த குழந்தைகளுடைய மனநிலை பாதிக்கப்படுது. சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு தனிமை, பயம், தாழ்வு மனப்பான்மை அப்படின்றதுலாம் நிறைய ஏற்படுது. இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைகளுக்கு ஒரு சந்தேகம் அல்லது ஒரு பயம், பிரச்சனை அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட வந்து சொல்லுவாங்க, அப்பா அம்மா இதை எனக்கு சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து அந்த அனாதை இல்லங்களில் வாழக்கூடிய குழந்தைகளுக்கு வர்றதே இல்லை அப்படின்றத எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா கல்வி அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அனாதை இல்லங்களில் போதுமான வசதி கிடையாது, போதுமான பொருளாதார வசதி கிடையாது. அந்த மாதிரியான சூழலில் அவங்களுக்கு ஒரு தரமான கல்வி அவங்களால படிக்க முடியாமல் போகுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய மாறுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சமூகத்தில் அவங்களுக்கு உண்டான அங்கீகாரம் ரொம்ப கம்மி. அனாதை குழந்தைகள், அப்பா அம்மா இல்லாத குழந்தைகள் அப்படின்ற மாதிரி சமூகமாக அவங்கள தாழ்வுபடுத்தி தான் பார்க்குது. அது எல்லாருமே நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த அப்பா அம்மா இல்லை அப்படின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மையே அவங்களுக்கு ஒரு சமுதாயத்தில் வாழுவதற்கு உண்டான நம்பிக்கை குறைக்கிறதுக்கு உண்டான அடித்தளமாக அமையுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் அப்படின்றது ரொம்ப கம்மி. ஏன்னா அனாதை இல்லங்களுக்கு யாரும் சரியான வகையில் உதவி செய்யறதில்ல. அதனால் அவங்களுக்கு சரியான சரிவிகித உணவு கொடுக்க முடியறதில்ல. அதனால் அவங்களுடைய உடல்நிலையும் சரியாக இல்லை அப்படின்றத மறுக்க முடியாத உண்மை. இந்த மாதிரியான பிரச்சனைக்கெல்லாம் சரி செய்யணும் அப்படின்னு சொன்னால் சமுதாயத்தில் இருக்கிற அனைவரும் அந்த அனாதை இல்லங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச சில உதவிகளை செஞ்சால் மட்டும்தான் அது சரி செய்ய முடியும். நம்மளில் பல பேர் பார்த்தீங்கன்னா பிறந்த நாளுக்காக ஒரு நட்சத்திர ஹோட்டலில் போய் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி கேக்கு வெட்டி கொண்டாடுறோம். அந்த மாதிரியான நபர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அனாதை இல்லங்களுக்கு அவங்க வீட்டில் வரக்கூடிய ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் போய் ஏதாச்சும் அந்த குழந்தைகளுக்கு உதவி செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைகளும் சந்தோஷமாக இருப்பாங்க. நம்மளால் முடிஞ்ச பொருள் உதவியை செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய கல்வி, உடல் நலம் இது எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். அடுத்ததாக இன்றைக்கு உண்டான தகவல் பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மாதம் வந்து அந்த ஒர்க்கெல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இஷ்யூஸ்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் சரி பண்ணிட்டு தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எஸ்பிஓனுடைய அந்த ஒர்க்கு வந்து இன்னிலிருந்து 27ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, மதியத்துக்கு மேலே. ஸோ இந்த ஒர்க்கிங் பீரியடில் வரக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கம்மியான அமௌண்ட்டு தான். ஒரு மந்த்துக்கு 2000 அப்படின்ற பேசிக்ஸில் தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, இந்த பழைய பெண்டிங்லாம் கிளியர் பண்ணுற வரைக்கும். ஸோ ஏற்கனவே நீங்கள் ஒர்க் பண்ண மாதிரியான ஒர்க்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு உண்டான டெமோ வீடியோ எஸ்பிஓ அஃபிஷியல் யூடியூப் சேனலில் போட்டிருக்கிறாங்க. அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு மாதத்துக்கு 2000 ரீச் பண்ண உடனே நீங்கள் வித்ட்ராவல் கொடுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ உங்களுடைய ஒர்க்கிங் வாலெட் எல்லாமே ஜீரோவில் தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி எல்லாமே அப்லேட் வாலெட்டுக்கு மாற்றிட்டீங்க. ஸோ அந்த வாலெட்டில் இப்போ ஜீரோ தான் இருக்கும். இப்போ இன்னிலேருந்து ஒர்க் பண்ணுற அமௌண்ட் அதில் ஆட் ஆகும். 2000 வந்த உடனே நீங்கள் வித்ட்ராவல் கொடுத்து எடுத்துக்கலாம். அது 7 டேஸ்க்குள்ளார கட்டாயம் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா அந்த 7 நாளுக்குள்ளார நமக்கு பேமெண்ட் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு அந்த ஒர்க் பண்ணுற ஆப்ஷன் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக 7 நாளைக்குள்ளார உங்களுக்கு பேமெண்ட் போட்டுருவோன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ எல்லாரும் இந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்துங்க. யாரெல்லாம் இன்றைக்கி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டீமில் இருக்கிறவங்க எஜுகேஷனில் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும். ரெண்டாவதாக பைமோட் அப்ளிகேஷனில் கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும். இவங்க மட்டும்தான் இன்னிலேருந்து
எஸ்பிஓ சொல்லக்கூடிய அந்த ஒர்க்கை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்ற டீம் மெம்பர்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா பிடிஓ ஆஃபீஸர், இன்ஃப்ளூயன்சர், அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் டீமில் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் சேல்ஸ் டீமை சூஸ் பண்ணிவிட்டு அதில் கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணாத நபர்கள் அல்லது எஜுகேஷனில் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாத நபர்கள் வந்து ஒர்க் பண்ண முடியாது. அவங்களுக்கு எப்போ ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத சீக்கிரமாக சொல்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எஸ்பிஓ 2018 ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் பல பிரச்சனைகளை சந்தித்து நாங்கள் லீகலாக இந்த கம்பெனியை நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு முயற்சிகளை எடுத்து தொடர்ச்சியாக பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதில் பேமெண்ட் கொடுக்கறதுல தான் டிலே, அதுக்குமே ஒரு சொல்யூஷனை கொண்டு வந்திருக்கிறாங்க. வருகின்ற காலங்களில் 7 நாட்களுக்கு உள்ளார பேமெண்ட் கொடுக்கறத ஒரு உறுதி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது நல்ல விஷயம். அவங்க கூடுதலாக ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஓவில் யாருக்காச்சும் பேமெண்ட் வரல அப்படின்னு யாராச்சும் ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்ணுறாங்க ஏதாவது ஒரு குரூப்பில் அப்படின்னா, அவங்களுடைய ஸ்டாஃப் ஐடி வாங்கி எங்களுக்கு அனுப்புங்க, அதுக்குன்னு சொல்யூஷன் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு பேமெண்ட் வரல, நான் பேசுகிறேன், அந்த பேமெண்ட்டை நீங்கள் கொடுப்பீங்களா அப்படின்னு உங்களை கேள்வி கேட்டால், நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்களோட டீட்டெயிலை வாங்கி எங்களுக்கு அனுப்புங்க, அதுக்கு உண்டான சொல்யூஷன் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்துருக்குறாங்க. அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாரும் எஸ்பிஓக்கு சப்போர்ட் பண்ணால் நாங்கள் லீகலாக இந்த கம்பெனியை தொடர்ச்சியாக பல வருஷங்களுக்கு நடத்துவோம், அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆன்லைன் கம்பெனி அப்படின்னாவே ஃபேக்கு, ஃப்ராடு, சீட்டிங்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த கம்பெனி இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இந்த கம்பெனி பற்றி தெரிஞ்சுக்கின வகையில் நிறைய விஷயங்கள் உண்மையானதாக தான் இருக்குது, பொய் அப்படின்றது எங்கேயுமே கிடையாது. அவங்க பொய்யா கம்பெனி நடத்துனாங்க அப்படின்னு சொன்னால் இந்த எலெக்ஷன் காலத்தில் அவங்க பேமெண்ட் போட வேண்டிய அவசியமே இல்லை. எலெக்ஷன் தேர்தல் விதிமுறைகள் இருந்துச்சு, அதனால் எங்களால் பேமெண்ட் போட முடியலன்னு ஒரே காரணத்தை சொல்லியிருக்கலாம். பட் இந்த தேர்தல் காலங்களில் அவங்க தொடர்ச்சியாக பேமெண்ட்டு வெள்ளிக்கிழமை வரைக்கும் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்குண்டான டீட்டெயில் ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் இருக்குது, அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு உறுப்பினர்கள் அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அந்த பழைய பிரச்சனைகள், பழைய பெண்டிங் அதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு மாதம் நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு அமௌண்ட்டை ரீச் பண்ண உடனே அந்த அமௌண்ட்டை நீங்கள் எடுக்கிற மாதிரியான ஒரு ஆட்டோமேட்டிக் பே சிஸ்டத்தை அவங்க கொண்டு வரதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வரவேற்கத்தக்கது. ஏன்னா இன்றைக்கி ஒரு வருமானத்தை வச்சு வாழ்க்கையை ஓட்ட முடியாது, ஆன்லைனை நம்பி எந்த கம்பெனிக்கும் போக முடியாது. ஒரு மாதம் ஒரு வருஷத்துக்கு மேலே எந்த கம்பெனியும் இருக்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி ஸ்டாப் பண்ணிடுறாங்க. பட் இது கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷமாக தொடர்ச்சியாக ரன் பண்ணிக்கிட்டு வராங்க. டிலே அப்படின்றது மறுக்க முடியாத ஒரு உண்மையாக இருந்துச்சு. அதுக்குமே இந்த ஜூலை 31க்கு அப்புறமா ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதனால் ஆன்லைனில் நாங்கள் ஒரு நம்பிக்கை பெற்ற நிறுவனமாக லீகலாக நடத்த போகிறோம் அப்படின்றத பல டைம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க அந்த செயலை செய்யலை அப்படின்னா இந்த அளவுக்கு அவங்களால பேச முடியாது. ஏன்னா பல பிரச்சனைகள் பல கம்பெனிக்கு வந்திருக்குது. அந்த பிரச்சனையை காரணமாக காட்டி எந்த ஒரு தகவலும் சொல்லாமல் நிறைய கம்பெனி மாயமாக மறைஞ்சிடறாங்க. பட் இவங்க என்ன பிரச்சனை, அதுக்கு என்ன சொல்யூஷன், நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்ற தெளிவான விளக்கத்துடன் நோட்டீஸ் போர்டில் தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அதுவே ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அதனால் ஆன்லைன் கம்பெனி அப்படின்றதையும் தாண்டி தமிழ்நாட்டில் ஒரு கம்பெனி பல லட்சம் உறுப்பினர்களுடைய நம்பிக்கை பெற்று இது வரைக்கும் செயல்படுது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கட்டாயம் அவங்க கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. ரெஃபர் பண்ணுறதும் இன்னிலேருந்து ரெஃபர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு உண்டான டீட்டெயில் எல்லாமே ஆல்ரெடி நோட்டீஸ் போர்டில் சொல்லியிருக்கிறாங்க. ரெஃபரல் பண்ணுறவங்களுக்கு ரெஃபரல் கமிஷன் கிடைக்கும், அந்த டீம் மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இன்ட்ரோ கமிஷன் கிடைக்கும் அப்படின்றதையும் அவங்க தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரு நல்ல ஸ்டார்டிங் வந்து எஸ்பிஓ இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி ஒர்க் பண்ணணும் என்ன அப்படின்றத யூடியூப் சேனல் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஒர்க்கை தப்பு இல்லாமல் சரியான முறையில் பண்ணுங்கள். நிறுவனம் கேட்கக்கூடிய அந்த கால அவகாசத்தை கொஞ்சம் கொடுங்க, யாரும் பிரச்சனை பண்ணாதீங்க. ஒரு ஆள் பிரச்சனை பண்ணி போய் ஒரு பிரச்சனை உண்டானாலே பாதிக்கப்படுறது எல்லா உறுப்பினர்கள் தான் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் எஸ்பிஓவில் சம்பாதிக்க வந்திருக்கீங்க, அப்போ அவங்கக்கிட்ட நீங்கள் வேலை வாங்கணும், எங்களுக்கு வேலை கொடுங்க அப்படின்ற செயல் தான் உங்ககிட்ட இருக்கணுமே தவிர பிரச்சனை பண்ணி கம்பெனியை ஸ்டாப் பண்ணுறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உங்களுக்கு ஒர்க்கும் ஸ்டாப் ஆயிரும், கம்பெனியும் ஸ்டாப் ஆயிரும், வரக்கூடிய பேமெண்ட்லேயும் பிரச்சனையாகும். ஸோ நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணி பூஸ்டர் பண்ணி அந்த கம்பெனியை தொடர்ச்சியாக நடத்துவதற்குண்டான வழிமுறைகளை ஏற்படுத்தி கொடுங்க. எஸ்பிஓ கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரியான பேவட்டை கட்டாயம் கொடுப்பாங்க அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். மீண்டும்
அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.